15 மாவட்டத்திற்கு இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டத்திற்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. ஏற்கனவே நமக்கு பல மாவட்டங்களாக கடந்த சில நாட்களாக மழை தீவிரம் மிக அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கும் கனமழையானது தீவிரமடையும். அந்த 15 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மழை பற்றின தகவல் உங்களுக்கு சீக்கிரமாக தெரிய வரும். வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இன்றைக்கு பரவலாக மழை பொழிவிருக்கு. இந்த உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் பகுதியாக சில நேரங்களில் கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். திருவண்ணாமலையில் ஏற்கனவே அதீத கனமழையானது பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் ஒரு சில தாலுக்காவில் விடுமுறை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் மழை பொழிவு இன்றைக்கும் வருமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். உள் மாவட்டத்தில் பரவலாக பெரும்பாலும் மிதமான மழையும் ஏதாச்சும் சில இடங்களில் மட்டும் கனமழை எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திலும் இன்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக கனமழை அப்படிங்கிறது சில இடத்துல எதிர்பார்க்கலாம். பகுதியான கனமழை கண்டிப்பாக பதிவாகும். ஒரு தொடர் கனமழைக்குள்ள நம்ம நிறைய மாவட்டத்திற்கு நம்ம போகிறோம். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகிறது. ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கும். ஏன்னா சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் கனமழையும், சில மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும், ஒரு சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களிலும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மட்டும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டும் பதிவாகக்கூடும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலை பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு காலையில் நம்ம நீலகிரி மாவட்டங்கள் பார்த்தோம். உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கோத்தகிரி, குன்னூர் போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அதிகாலை முதலாகவே பதிவாகி வந்தது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை எச்சரிக்கைங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். பெங்கல் புயல் கரை கடந்தாலும் இந்த மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பதிவாய் கொண்டே இருக்கும். இடைவிடாத மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் எந்த அளவுக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். மிதமான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில். அதுக்கப்புறமா மதியம் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது பெருசாக இருக்காது. காலை முதல் மதியம் வரைக்கும் பெரிதளவில் மழை பொழிவுகள் சென்னையில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பகுதிகள் மழை பகுதியாக இரவு நேரத்தில் பதிவாகும். சில இடங்களில் அதிகாலை 3 மணி அல்லனா 2 மணிக்கு இந்த நேரங்களில் நமக்கு அதிகாலை நேரங்களில் சென்னை பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள், அது டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழையும் கனமழையும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு. மிக கனமழை, கனமழை, அதீத கனமழை நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃப்ளட்டு வருமானு நிறைய பேர் கேட்குறீங்க. டிசம்பர் 6க்குள்ளே ஒரு ஃப்ளட்டு வருமானு கேட்குறீங்க. டிசம்பர் 6க்குள்ளே மழை வேணால் வரும், ஃப்ளட்டுலாம் இனிமேல் வராது. ஏற்கனவே வந்த ஃப்ளட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமாளிக்க முடியாமல் நிறைய மாவட்டங்கள் தொடர்ந்து இந்த ஃப்ளட்லேருந்து தப்பிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் நிறைய பேர் ஃப்ளட்டு வருமானு சில பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க.
அதனால மழை பொழிவு இனி நமக்கு சில மாவட்டங்களில் தேவைப்படாது. விழுப்புரம், புதுச்சேரி, கடலூருக்கு போதுமான மழை பொழிவு போதும்னு சொல்ற அளவுக்கு மழை பொழிவு திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே மாதிரி கடலூர் மாவட்டங்கள், விழுப்புரம், புதுச்சேரியில் நிறைய இடங்களில் போதும் என்கிற மழை பொழிவு 10லேருந்து 12 மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாகவே பதிவாகியிருக்கு. அதனால் மற்ற மாவட்டங்கள் மழை வராத தென் மாவட்டத்திற்கு நம்ம மழையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி முதல் படிப்படியாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஏன்னா இப்போ அடுத்து நம்ம தென் மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் அதிகாலை மற்றும் காலை நேரம் மழை வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி மாலை நேரங்கள் இரு வேளைகளிலும் நமக்கு மழை பொழிவுங்கிறது சென்னை முதல் கடலூர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இரு வேளைகளிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். மதிய நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழையும் தொடர்ந்து எதிர்பாருங்க. தென் மாவட்ட பகுதிகள் இன்று முதல் படிப்படியாக ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென் மாவட்டங்களில் இன்று முதல் படிப்படியாக ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போது தென் மாவட்டத்தில் இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பரவலாக கனமழை தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்கலாம். என தென் மாவட்ட பகுதிகளில் வருகிற டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் மழையினுடைய தீவிரம் மற்றும் மழையினுடைய தாக்கம் அதிகமாகவே பதிவாகும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு. அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் பார்த்தோம். தென் மாவட்டங்களில் மழை பொழிவு எந்த அளவிற்கு பதிவாகுங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்யும். ஒரு சில மாவட்டத்தில் கனமழை பெய்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் மிக கனமழைக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். டிசம்பர் 10லேருந்து 20 வரைக்கும் இந்த 10 நாட்களும் அந்த மிக கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் வலுவாக வரப்போகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம். நிச்சயமாக மழை வரும். டிசம்பர் 10 வரைக்கும் மிதமான மழை, கனமழை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிகளுக்குள்ள ஒரு அதிதீவிர மழை பொழிவுகள் கடலோர டெல்டாவில் கண்டிப்பாக இருக்க போது தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் உருவாகி தமிழக கடற்கரை நோக்கி நகரும். டிசம்பர் 2வது வாரங்களில் தொடர்ந்து இது போன்ற நிறைய நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சற்று எச்சரிக்கையாக இருங்க. தேதிகளை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் எப்பப்போ நமக்கு மழை வரும்னு. மறுபடியும் சொல்கிறோம், டிசம்பர் 10 வரைக்கும் மிதமான மழை, கனமழை மட்டும்தான். ஃப்ளட் வர அளவுக்கு மழை இல்லை. ஆனால் 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நிறைய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை வருங்கிறதுனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இப்போது நமக்கு 30% நமக்கு டிசம்பர் மாதத்தில் அதிகமாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. இப்போ நமக்கு நவம்பர் மாதத்தில் 131% பதிவானது போல டிசம்பர் மாதத்திலும் 20 முதல் 30% வரைக்கும் தமிழ்நாட்டில் கூடுதல் மழையாக தான் பதிவாகுமே தவிர இந்த டிசம்பரில் இயல்புக்கு குறைவான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்காது. 100% கண்டிப்பாக இயல்புக்கு குறைவாக மழை பொழிய வாய்ப்பே இல்லை. எங்கெல்லாம் இன்னும் மழை பற்றாக்குறையாக இருக்கோ, எங்கெல்லாம் இன்னும் மழை வராமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கும் கனமழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறது தீவிரமாக பதிவாகி கொண்டே இருக்கும். இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தையும் விட்டு வைக்கல. புதுச்சேரியில் ஆரம்பித்து நீலகிரி வரைக்கும் மழை கொடுத்துட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட புதுச்சேரியிலேருந்து நீலகிரிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துக்கோங்க. அத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கும் இந்த ஃபெங்கல் புயல் கடந்து போய் கர்நாடகாவுக்கும் போய் அங்கேயும் நிறைய இடங்களில் மழை பொழிவு கொடுத்து இப்போ அரபிக்கடல்லையும் ஃபெங்கல் புயலாக நிலை பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக அடுத்தது அரபிக்கடலுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கேயும் ஒரு புயல் சின்னமாகவே இந்த ஃபெங்கல் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. பல மாநிலங்களை கடந்து போயிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலும் இதனுடைய வேலையை காமிச்சு அங்கேயும் நமக்கு நிறைய இடங்களில் மிக கனமழை, அதி கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம தீவிரமான மழை பொழிவுக்குள்ளே போயிட்டுருக்கிறோம். அடுத்த வாரத்தில் மிக கனமழையில் நம்ம நிறைய பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.